ஒருத்தர் பணத்தாசை பிடிச்ச ஒருத்தர், பணம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது, எதையும் யாருக்கும் ஒத்த ரூபா கொடுக்கப்படாதுன்னு ஒரு மனசு, ரொம்ப நெருக்கடியான ஆளு, வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு, வட்டி பணத்தை வட்டிக்கு மேல வட்டி போட்டு அதை குட்டி போட வைக்கிற அளவுக்கு திறமையான ஆளு. ஆமா, கொடுக்கவே மாட்டாங்க அஜெண்டால. அப்படி வசூல் பண்ண போறாரு, கொஞ்சம் வசூல் வந்துருச்சு. அந்த காலம் நான் சொல்றது பழைய காலம். அப்படி பழைய காலத்தில் அந்த வசூல் பண்ண தங்க காசு கொண்டுகிட்டு வர்றாரு, ஒரு சாரட்டு வண்டியில கிளம்பி வர்றாரு. சாயந்தரம் நேரம் கொஞ்சம் அசதியில் அப்படி படுத்து தூங்கிறாரு. ஒரு பை மட்டும், பல பையில பணம் இருக்கு, பொன் முடிச்சு, ஒரு முடிச்சு மட்டும் நழுவி விழுந்துருச்சு. இவர் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு முடிச்ச காணும்னு. பதறி போனா ஜெண்டால், ஆகா பணம் முடிச்சு போச்சே, வட்டி வாங்கின காசாச்சே, எங்க எடுத்தானே என்ன ஆச்சோ ஏது என்ன பண்றது, பதறி போய் என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த தண்டோரா போடுற காலம் இருந்துச்சு அப்ப. இந்த மாதிரி இன்னாருடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு, யாராவது எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 100 பொண்ணு சன்மானம் குழுங்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிக்கப்படுது. 100 பொன் சன்மானம் வழங்கப்படும். இப்ப யதார்த்தமா அங்க உள்ள ஒருத்தர் ஏழ்மையானவர், அவர் வறுமையிலும் செம்மையா இருந்தவர், ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி போடலாம்னு கனவு கண்டுகிட்டே இருக்காரு ரொம்ப நாளா. அவர் குளிச்சு முழுகிட்டு அந்த வழியா வர்றாரு. அந்த பொண்ணு பை, பணப்பை கிடக்கு, அந்த தங்க காசு உள்ள பை எடுக்கிறாரு. கனமா இருக்கு, ஓஹோ ஏதோ காசு விழுந்துருச்சு, இறைவன் தான் கொடுத்துருப்பாங்க இருக்கு கோயில் கட்ட அப்படின்னு நினைச்சு கொண்டுகிட்டு போற போது இந்த தண்டோரா போடுற சத்தம் அவர் காதுல விழுகுது. ஆமா, தண்டோரா போடுற சத்தம் விழுகுது. முடிச்ச எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தா 100 பொண்ணு தரேன்ட்டாங்க. அவர் நேர்மையா நமக்கு 100 பொண்ணு கிடைச்சா போதும், எப்படியும் கோயிலை கட்டி போடலாம் நினைச்சு உண்மையிலேயே காலையில கொண்டு போய் குளிச்சு முழுகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வட்டி பணத்தை தொலைச்சாரு பாருங்க, அவர்கிட்ட கொண்டே கொடுத்தார். அவர் வாங்கினாரு. ரொம்ப ஆச்சரியத்தோட எண்ணி பாக்குறாரு, 800 பொற்காசுகள் இருக்கு. 800 பொற்காசு சரியா இருந்து வச்சு அவருக்கு தெரியுது, சரியா இருந்துருச்சு. ஆனா எனக்கு சன்மானம் கொடுக்குறோம்ட்டமே, எப்படியா சமாளிக்கணுமே ஒரு திட்டம் போடுறேன். ஏன்னா கொடுக்க முடியாது, சொன்னது பொய், கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டேன். அவர் கேட்டார், ஐயா நீங்க தானே சொன்னீங்க பொன் முடிச்சு கிடைச்சிட்டா 100 பொன் பரிசு தர்றேன், நீங்க சன்மானம் அதை கொடுங்க, ஐயா நான் பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன், கொடுங்கன்னாரு. என்னது 100 பொன் தர்றேன்னு சொன்னது உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா அந்த பையில 900 பொண்ணு இருந்துச்சு, இப்ப 800 தான் இருக்கு. நீ வர்ற வழியில 100 பொண்ணை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்க, ஏன்டா திருட்டு பையில எடுத்துக்கிட்டு இன்னொரு 100 பொண்ணு வாங்க பாக்குறியா, கொடுக்க முடியாதுன்ட்டு. அவர் உண்மையிலேயே நேர்மையானவர், துடிச்சு போனாரு. நீதி எங்க கிடைக்கும்? ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல சொல்றாரு அவருடைய வழக்கு, ஐயா ஒரு பொன் முடிச்சு கிடந்துச்சு, நான் இறைவன் கொடுத்தான் என்று வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன், அதை கோயில் கட்டலாம் நினைக்கிற ஒரு தண்டோரா செய்தி வந்தது, பணம் அவருடையதாக, அதை எடுத்தவர்கள் கொடுத்து விட்டா 100 பொன் எனக்கு சன்மானம் தரதாக சொல்லியிருந்தாரு. நான் பணப்பையை கொண்டு போய் ஒப்படைச்சேன், 100 பொன் தராம நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு என்னையே குற்றச்சாட்டாக்குறாரு, அதை விசாரிங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த வட்டி கொடுத்த அந்த பணக்காரரை கூப்பிட்டு வர்றாங்க. அவர் வந்தாரு, ஐயா பணப்பை தொலைஞ்சிச்சா? ஆமா தொலைஞ்சிச்சு. எவ்வளவு பொண்ணு வச்சிருந்தீங்க? 800 பொண்ணு வச்சிருந்தேன். 900 பொண்ணு வச்சிருந்தேங்கிறாரு. இப்ப எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. எடுத்துட்டு வாங்க, எண்ணுவோம்னு பஞ்சாயத்துல வச்சு எண்ணப்படுது. எண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது 800 பொண்ணு இருக்கு. இப்ப பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லணும்? 100 பொண்ணு நீ எடுத்தியான்னு கேட்கணும், இல்ல நீ எடுக்கல இதான் சொல்லணும். தீர்ப்பு எவ்வளவு நுட்பமா வழங்குறாங்கன்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே 800 பொற்காசு உள்ள பணப்பையை வாங்கி கண்டெடுத்து கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து நீங்க கொண்டுகிட்டு போங்க, இது உங்களுக்கு தான்ட்டாங்க. என்ன காரணம் சொல்லணும்? காரணம் சொல்லணும்ல, கொடுத்தாச்சு. இப்ப பணத்தை பறி கொடுத்து அவன் அழுவானே, ஐயா என்ன பணத்தை வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஏன் காசு இல்லை, நீ எவ்வளவு வச்சிருந்த? 900 பொண்ணு இருந்துச்சு, அதுல எவ்வளவு இருக்கு? 800 பொண்ணு இருக்கு. அப்ப இந்த பை ஓம்பிட்டு இல்ல, வேற பை எங்க கிடக்கு, அது எடுத்தா உனக்கு வந்து சேரும் போன்ட்டு போயிட்டார். நீதினா அப்படித்தானே இருக்கணும்.